நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 5வது நாள் 5வது வீடியோ. இப்போ நாம் எங்கே இருக்கிறோம்னா பூரியில் இருக்கிறோம். அடுத்தது எங்கே போகிறோம்னா கொனார்க் டெம்பிள். இங்கேருந்து 35 கிலோமீட்டர் இருக்குது. பாருங்கள், டைம் பார்த்தீங்கன்னா மணி 6 மணிக்கே பார்த்தீங்கன்னா சூரியன் போட்டு நல்லா இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அதை பற்றியே நம்ம திரும்ப அதை பேசிகிட்டே இருக்கக்கூடாது. இந்த லக்கேஜ் எல்லாம் வச்சுக்கிட்டு நான் எப்படி கொனார்க் டெம்பிள் போயிட்டு திரும்ப வந்து அது சிரமம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே 8 மணிக்கு செக் அவுட் டைம். ஸோ நம்ம லக்கேஜோடு தான் போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து அங்கே போய் ரைடிங் கியர்ஸு அது இதெல்லாம் போட்டுக்கிட்டு போகிறப்போ வந்து எனக்கும் கஷ்டமாக இருக்கும், பார்க்குறவங்களும் வினோதமாக பார்ப்பாங்க. ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு போட்ட அதே காஸ்டியூம் தான், ஃபேண்ட் ஷர்ட் அது மட்டும் போட்டுட்டு தான் நான் போகிறேன். அங்கே போயிட்டு வேணால் நம்ம மாற்றிக்கலாம், ஓகேங்களா? 5 மணிக்கு எழுந்தேன், ஆமாம் வேகத்தில் கிளம்பியிருக்கேன். முயல் வேகத்தில் போகணும் இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, ஜோக்கே. நம்ம பொருள் வந்துருவியா? அடே, இந்த அல்லக்கை மாதிரி இருக்கிற ஆளுங்க போகிறப்ப பார்த்தீங்கன்னா பேக்கெல்லாம் தூக்கிட்டு அப்படி இப்படின்னு பண்ணானுங்க. நான் நைட்டே சொன்னேன் காலையில், கொஞ்சம் என்னால் கொஞ்சம் முடியாது, நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. டிகே பையான்ட்டு வரவே இல்லை. இப்போ வந்து காசு கொடுன்னு ஐயோ அப்படியே கோயில் வழியாகவே போகலாம். மேப் எப்படி கேட்டதுன்னு தெரியலையே. ஏன்னா உங்களுக்கும் இந்த வீதியில் காட்டின மாதிரி இருக்கும். ஜெகநாத் டெம்பிள் போனையே 2-3 ஷாட்டு தான் போட்டேன், வேறு எதுவும் காட்டலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோ உங்களுக்காக ஃப்ரெஷ்ஷாக காலையில் மணி 6:20 ஆகிப்போச்சா, 6:25. இந்த பக்கம் தான் கோயில் இருக்குது. வண்டியெல்லாம் போயிட்டுருக்கு. போலீஸ்காரமாக நிறையா இருக்காங்க. என்னை வினோதமாக பார்க்கிறார்கள் அக்கா. நைட்டு செம்ம ஜெகஜோதியாக இருந்தது. ஈவினிங் டைம் நான் வந்தேன், பட் உள்ளே போய் என்னால் சாமி கும்பிட முடியலைங்க. கிட்டத்தட்ட பெரிய க்யூ. ரெண்டாவது அந்த நான் சொன்னேன் இல்லையா கால்வலி, என்ன சொல்கிறது, இன்றைக்கி ஒரு பிளான் பண்ணியிருக்கிறேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 மணி நேரம் 5 மணி நேரம் பாலாசோர்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே நம்மகிட்ட வேலை செஞ்ச பையன் இருக்கான். அவனை போய் நான் பார்க்கணும். எதுக்காகனா ஹாஸ்பிட்டல், இங்கேயே ஹாஸ்பிட்டல் இருக்குது, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் என்னென்னா நாம் இங்கே சொல்கிறத அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தப்பான ஊசி இது போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. டக்குன்னு இந்த ஒனிரா டிவி விளம்பரத்தில் வர மாதிரி 2 கொம்பு முளைச்சிட்டா காலையிலேயே கடுப்பான காமெடி தான், வேறு என்ன பண்ணுறது. நம்ம அப்படியே போய் பார்த்தீங்களாண்ணே, பழைய வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. பட் இந்த மோட்டோ வியூ வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குமேன்ட்டு தான் நான் ஆப்போசிட்டில் வந்துட்டுருக்கேன். தெரியுதுங்களா? வா, இங்கே பீச் இருக்காமா, பீச் ஒரு 8 பாட்டு போயிடுவோமா. இவ்வளோ தூரம் வந்துட்டோம், ஆனால் விடுவாங்களா இல்லையான்னு தெரில. விட்டாங்கன்னா போய் பார்க்கலாம். இந்த வண்டி போகுது, எந்த இடத்துல திருப்பி விடுவாங்கன்னு தெரியல. ஐயோ, பார்த்தீங்களா கோயில் சும்மா க்யூ அங்கேருந்து அப்படியே போயிட்டு இருந்தது. வேண்டாம், நம்ம இது ஆப்போசிட் ரூட்டில் போயிட்டுருக்குறோம், நம்ம திரும்பி போவோம். இந்த கோயில் பார்த்தீங்களா, பார்த்துக்கோங்க, இதுதான் முகப்பு பதி. பார்த்தா ஜம்முன்னு அப்படியே தெய்வ கடாட்சமாக இருக்கிறாங்க அந்த பூஜை பண்ணுற மாதிரி. ஆனால் வாயில் எப்போ பார்த்தாலும் அந்த பாக்கு எல்லாத்துக்கிட்டையுமே இருக்குது. பார்த்த இடத்துலையே துப்புறாங்க. இது அவங்க கலாச்சாரமோ இல்லை அபாச்சாரமோ. இருங்க, ரைஸ் சென்டர் போட்டுக்கோம். ஓகே, இப்போ போகலாம். பார்த்துட்டிங்களா மக்களே? இன்னும் பாருங்கள், எப்போ நீங்கள் வர போகிறீங்க செலவு பண்ணி. இப்படி தான் இருக்குது பூரி ஜெகநாத் டெம்பிளோட வெளிப்பகுதி. அந்த வீதி ரோடு எவ்வளோ அகலமான ரோடு பாருங்கள். பரவாயில்ல, இந்த கட்டமைப்பு இருக்கிறதுனால தான் வந்து இத்தனை மக்களை வந்து இவங்க சமாளிக்க முடியுது. அவ்வளோ ஜனங்க. அடுத்தது நாம் போகிறது சூரிய கோவில். சூரியனுக்கு எனக்கு இந்த ஒரு 4-5 நாளாக மிகப்பெரிய ஒரு நெருக்கம் ஆயிடுச்சு. என்னை போட்டு ஒரு ஆடில், குளுக்கோஸ் ஆடில் வரும், ஒரு பையன் விளையாண்டுருப்பான், அவன் தலையில் சூரியன் அப்படியே ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சி குடிக்கிற மாதிரி. கிட்டத்தட்ட என்னோடய நிலமை அதாக தான் இருக்குது, அதாக தான் இருந்தது. பட் இப்போ பார்க்குற இடத்துல இளநீ, நேற்றுக்கு ஒரு 2 இளநீ போட்டோம் பாருங்கள், அதில் கொஞ்சம் அப்படியே பரவாயில்ல.
கால் வலி எப்படி இருக்குதுன்னா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா நைட்டு தூங்கவே முடியலைங்க, செம பெயினாக இருந்தது. நான் என்ன பண்ணிவிட்டேன், அந்த மறுபடியும் அந்த முட்டிக்கு போடுற ஜட்டி எடுத்து போட்டுக்கிட்டேன். ஒரு மாதிரியாக இருந்தது. அப்புறம் ஓரளவுக்கு தூங்கிட்டேன் நான். அப்போ நான் என்ன தப்பு பண்ணியிருக்கிறேன்னா, அந்த ரைடிங் பேண்ட் போடுறதுக்கு முன்னாடி அந்த பேஸ் லேயர் போடும்ல, பேஸ் லேயருக்கு மேலே நான் இதை போட்டிருக்கிறேன். அதுதான் கரெக்டாக அது ஒர்க் ஆகலை போல் இருக்குது. இங்கே இருக்கிற மக்கள் என்ன தான் துப்புனாலும் இந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் நீட்டாக க்ளீன் பண்ணி சுத்தமாக தான் வச்சுருக்காங்க. பரவாயில்ல. நம்ம ஊர் பக்கம் கொஞ்சம் கற்றுக்கோங்கப்பா. கோயில் சைடெலாம் போனால் அவ்வளோ இதாக பண்ணுறாங்க. ஃபேன் ஷர்ட் போட்டு ஓட்டுறதும் கொஞ்சம் நல்லா தாங்க இருக்குது. இது ஆல்ரெடி நான் முன்னாடி பண்ணிகிட்டு இருந்த ஒரு விஷயந்தான். இந்த யூடியூப் இதெல்லாம் இல்லாமல் பைக் ரைடிங்னு என்னென்னு தெரியாமல் பைக் ஓட்ட ஆசைப்பட்டப்பெல்லாம் நான் ஃபேன் ஷர்ட் போட்டு டக்கின் பண்ணிவிட்டு நான் பாட்டுக்கு அப்படி தான் ஓட்டிகிட்ருப்பேன். 10 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. சிக்கிட்டங்க. சைடு கீடு வண்டி எல்லாம் பின்னாடி எல்லாம் இருக்குது. ஒடிசாவில் என்ன ரேட்டுன்னு பார்ப்போமா? இங்கே பெட்ரோல் விலை பார்த்தீங்கன்னா 107 ரூபா, ஆல்மோஸ்ட் 108 ரூபா. பெருசாக ஆந்திர பிரதேசம் அதுங்களா. தமிழ்நாட்டில் தாங்க கம்மி. கொனார்க் 32 கிலோமீட்டர் பூரா சீதா பெட்ரோல் பங்கில் சொன்னாங்க. ஃபுல்லாக நேரம் அப்படி ஈசிஆர் ரோடு மாதிரியா. ரைட் சைடு கடலோரத்தில் போய் கொண்டிருக்கிறோம். பார்த்திங்கன்னா பைக் இடத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் வந்திருக்கிறோம். டைம் பார்த்திங்கன்னா 7:02. ஒரு 40 நிமிஷமாக பைக் ஸ்டார்ட் பண்ணி ஓட்டினதில் இவ்வளோ தான் வந்திருக்கிறோம். அது ஒன்றும் தப்பில்லை. இடையில ரயில்வே கிராசிங் அதெல்லாம் இருந்தது. என் மனசுக்குள்ளே ஒரு பைத்தியம் சைத்தான் ஒருத்தன் உட்காந்துருக்குறான். நீங்கள் பைக் எடுத்திங்கன்னா இவ்வளோ டைமில் இவ்வளோ தான் ஓட்டியிருக்கிறோமான்னு அந்த மைண்டு ஃபிக்ஸ் பண்ணி நான் ஓட்டிகிட்டு இருக்கிறதுனாலயே அந்த தூரத்தை தான் நான் கணக்கிடுறேன்னா வழியாக இயல்பாக நான் அந்த போகிற விஷயத்தை அனுபவிக்கிறேனான்னு கேட்டால் அது உண்மையாலுமே கேள்விக்குறி தான். எனக்கு இப்போ தான் யோசனை வந்தது. சோலோவாக போகிறப்ப தான் இந்த யோசனையெல்லாம் வரும். நம்ம முன்னாடி அங்கே ஊரில் ஓட்டுறதில் என் மைண்ட் செட் எப்படி இருக்குதோ, ரொம்ப குதூகலமாக இருந்தால் வண்டி பறக்கும். இல்லை ஒரு மாதிரி ஏதாவது திங்கிங்கில் இருந்தேன்னா அப்படியே ஒரு 50-60 அந்த மாதிரி போயிட்டுருப்பேன். இப்போ மட்டும் இந்த ட்ரிப்புன்னு கிளம்பிட்டோம், இப்படி பண்ணிட்டோம், ஹைவேஸ் ஏறிட்டோம்னா ஐயோ ட்ரிப்பை கிளம்பியாச்சு. 6 மணிக்கு கிளம்பி 7 மணி வரைக்கும் இவ்வளோ தான் ஓட்டணுமா, 8 மணி வரைக்கும் இவ்வளோ தான் ஓட்டணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். அதை நான் தவிர்க்கணும். கண்டிப்பாக இனிமேல் தவிர்ப்பேன். ஒரு நாளைக்கு 700 கிலோமீட்டர் ஓட்டணுங்கிற எந்த அவசியம் கிடையாது இல்லையா? நம்ம எதுக்காக வந்திருக்கோம் இவ்வளோ பெட்ரோல் செலவு பண்ணி ரூம் எடுத்து அது இதுன்னு பண்ணி? ஸோ கொஞ்சம் இனிமேல் அப்படி தான் என்னை மாற்றிக்கணும் நான். ஏங்க இங்கே பாருங்கங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். உண்மையாலுமே ஐயோ அழகு. ரோடு எவ்வளோ அகலமாக கரெக்டாக மரம் வச்சு அப்படியே கூடாரமாட்ட சொர்க்கம் மாதிரி இருக்குது. கடலை பார்க்க முடியலையே. நேற்று கோயிலுக்கு போயின்னு நினச்சேன். எப்படி? ஆனால் உள்ளே இறங்கி போய் என்னால் பார்க்க முடியாதே. இப்போ தான் நான் சொன்ன ரோடு முதல்ல சொல்லிட்டு இருந்தேன். இங்கே கடல் இருக்கா, இங்கே ரோடு இருக்கா, சூப்பராக இங்கே பாருங்க இப்படி தான் போகுது. வேறு லெவல். அப்பா ஹாப்பி. இதுவும் இப்படி இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனால் என்ன ஃபாரின் மாதிரி இருந்தால் அந்த பக்கம் வண்டி ஓட்டிகிட்டு போனால் சூப்பராக இருக்கும். நம்ம லெஃப்ட் சைடு டிரைவிங்கு டா சமுத்திரம். நம்ம லெஃப்ட் சைடு போகணும் கோயிலுக்கு. அலையெல்லாம் ரொம்ப பெருசாக வருது. ஆனால் என்ன சொன்னாலும் நம்ம ராமேஸ்வரம் மாதிரி வராது. 2 பக்கம் கடல், நடுவால ரோடு. அப்படியே காலையில் நேரத்தில் அந்த பைக்கில் போனோம்னா அவ்வளோ ஒரு ரம்மியமாக இருக்கும். வெல்கம் டு கொனார்க் நோட்டிஃபைடு ஏரியா கவுன்சில். வெளிநாட்டுக்கார அங்கீகரித்ததுனால இவ்வளோ வசதிகள் பண்ணி வச்சுருக்காங்களா? செமையாக இருக்குல்ல? சூப்பராக இப்போ ரெடி பண்ணியிருக்காங்க எல்லாமே. அட்டகாசமாக இருக்குதுங்க. சரியான கட்டமைப்பு. ரோடு அப்படியே பார்க்குறக்கு. ஏன்னா ஃபாரினர்ஸ் நிறையா வருவாங்கள்ல, அவங்களுக்காகவே பண்ணியிருப்பாங்க. யுனெஸ்கோ அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கோவில். இன்னும் பார்த்தீங்கன்னா 2.1 முதன்முறையாக பைக்கர்ஸ் தமிழில் நான் தான் வீடியோ பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்லணும். முதன்முறையாக நான் வரேன்னு சொல்ல. உள்ளே போகலாமா?
நான் என்னடா வெளிநாட்டுக்காரனாடா என்ன போய் சார்னு கூப்பிட்றேன். ஐயோ உள்நாட்டுக்காரன்லாம் இப்போ கேவலமா அப்படின்லாம் சொல்ல வரல. அது ஒரு ஃப்ளோவில் வரும் எனக்கு அப்பப்போ சம்மந்தமே இல்லாமல். ஏன்னா இப்போ ஒவ்வொன்றையும் பார்த்து தானே பேச வேண்டியதாக இருக்குது. இது அப்படியே இருக்குது, ஜாக்கெட்டு இருக்குது, பேக்கும் அப்படியே தான் இருக்குது. ஹெல்மெட்டுக்கு மட்டும் ஒரு லாக் போட்டிருக்கேன், வேறு எதுவுமே இல்லை. உட்காண்ட்ருக்கார், அவரோட சொல்லிட்டு போகணும். நான் வந்து அப்படியே தண்ணி பாட்டில் அவ்வளோதான், இப்படி தான் போகிறேன். ஓகே, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்தால் ஃபுல்லாக இங்கே கடை தான். இது வரைக்கும் கடை தான். உள்ளே தான் கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், வேறு லெவலாக. இப்போ பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு நீங்கள் கவுண்டரில் வாங்கினீங்கன்னா 40 ரூபா, ஸ்கேன் பண்ணால் 35 ரூபா. இதான் வித்தியாசம். பாருங்க, கோயில் போயிட்டுருக்கோம் பக்கத்தில். நல்ல பெரிய கோயிலுங்க. இந்த கோயிலுக்கு வரணும்னு ரொம்ப நாளாக ஆசை. சில லாங்குவேஜில் ஒடியா தெரியுது, ஹிந்தி தெரியுது, இங்கிலீஷ் தெரியுது, வேறு எதுவும் தெரில. இது அப்படியே தமிழில் போட்டால் எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும்ல. ஸ்டில் பண்ணி நீங்களே படித்து பார்த்துக்கோங்க. இதுதாங்க என்ட்ரன்ஸ். முன்னாடி 2 சிங்கம் இருக்குது. நான் கொஞ்சம் நேரம் வந்து பைக் ட்ராவலராக இல்லாமல் மற்ற கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச கேட்ட விஷயங்களை நான் சொல்ல போகிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இல்லை, நான் இந்த டிஸ்பிளே வழியாக பார்க்குறேன், அவ்வளோ பெருசாக தெரியல. ஆனால் நேரில் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப 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 நல்லாயிருக்கு. சுற்றி பார்த்தீங்கன்னா அப்படியே கார்டன் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நடுவால் கோயில். இது பாதி இடிஞ்சுதாமா. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. முதலாம் நரேந்திரவர்மன் அப்படிங்கிற ஒரு அரசனால் வந்து கட்டப்பட்ட ஒரு சூரியனுக்காக கட்டப்பட்ட ஒரு கோவில். இந்த கோவிலில் மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா தூண்களே எதுவும் கிடையாது. தூண்கள் இல்லாமல் எப்படி நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்களுக்கு இடையில் இரும்பு ராடை வச்சு இதை ஸ்ட்ராங்காக நிறுத்தி வச்சுருக்காங்க. உள்ளே இருக்கிற சாமி வந்து மிதக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு இது படித்தேன் நான். அது என்னன்னு கேட்டிங்கன்னா மேலே வந்து 52 டன்னு காந்தத்தை வச்சு அவங்க இது பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு தேர் வடிவில் உருவாக்கப்பட்ட ஒரு கோயில். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 7 குதிரைகள், 24 சக்கரம். இதுதான் 7 குதிரைங்கிறது 7 நாளை குறிக்கிறது. 24 சக்கரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 24 மணி நேரத்தை குறிக்கிறது. ஓகேங்களா? இதில் சிதிலம் அடைஞ்சிருக்குது. அந்த அச்சாணியிலேருந்து வர்ற அந்த குறுக்கு கட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதில் மொத்தம் 8 இருக்குது. ஒரு கட்டையோட டைமிங்கிறது பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் ஆமாம். அதை 3 × 8 போட்டோம்னா 24. இப்படி வந்து நேரத்தை குறிக்கிறது தான் வந்து இந்த இதனோட விஷயம். நான் அதை வீடியோவில் பார்த்தேன், அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வந்து ஃபுல்லாக வந்து அந்தப்புறத்தை மென்ஷன் பண்ணி தான் இருக்குது. சூரியனுக்காக உருவாக்கப்பட்ட கோயிலில் உள்ளே இருக்கிற சின்ன சின்ன சிலைகள்லாம் வேறு. அதை நீங்கள் வந்து தனியாக வந்து நேரில் வச்சுக்கோங்க, வீடியோவில் காட்ட முடியாது. என் வீடு கட்டின மேஸ்திரி கூட்டிகிட்டு வந்து காட்டணும். டே இங்கே வந்து பாரு எப்படி கட்டியிருக்காங்கன்னு. நான் நீ நல்ல சிமெண்ட் வாங்கி கொடுத்து நல்ல பொருள் வாங்கி கொடுத்துமே என் வீட்டை நாஸ்தி பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லி. ஒரு பைக்கர் ரைடராக நான் வந்து இதுவே திக்கி திணறி தான் நான் பார்த்து ஹிஸ்ட்ரியெல்லாம் சொல்லியிருக்கேன். பட் இது வீடியோவில் பார்க்குறப்ப ரொம்ப சிறுசாக தெரியுதுங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து நான் இதை பற்றி ஆற்றிக்கிட்டு இருந்தேன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க. சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்ட்டு ரொம்ப இதாக இருக்கும். நல்லா இருக்குது. ஆனால் பழமை மாறாமல் அப்படியே வச்சுருக்காங்க. நிறையா இடிஞ்சிச்சு, அது மாறாமல் அப்படியே வச்சுருக்காங்க. யாரும் மேலெல்லாம் போக முடியாது. செக்யூரிட்டி அந்த அளவுக்கு பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். நாம் இதோட முடிச்சுக்குவோம். போய் மறுபடியும் நம்ம பைக் ரைடை கன்டினியூ பண்ணுவோமா? வண்டி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாலசோர்னு வந்து ஒரு ஊருக்கு வந்து மேப் போட்டிருக்கேன். அது இங்கேருந்து 6 மணி நேரம் காட்டுது. 6 மணி நேரம் 3 நிமிஷம் போயிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கடல் வந்து ஒரு 3 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தாங்க இருக்குது. ஆனால் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருக்காங்க, முன்னொரு காலத்தில் இந்த கோயில் வந்து கடற்கரை ஒட்டி தான் இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்ன 3 கிலோமீட்டர் கடல் உள்வாங்கிருச்சு என்ன? வாரே வா, வந்த வழியே திரும்பி போகிறதில்ல. நான் அப்படி தான் நினச்சேன். ஓகே, இன்னும் நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. ஏற்கனவே நான் முட்டியில் கொஞ்சம் ஜவ்வு கிழிஞ்சிருக்கு மாதிரி இருக்குதுன்னு சொன்னேன்ல, இப்போ கொஞ்சம் எச்சா கிழிச்சிட்டு வந்துட்டேனோன்னு தோணுது. பாருங்கள் எப்படி மனிதருக்கு மாதிரி. இங்கே எல்லா சின்ன சின்ன கோயில் கூட எல்லாமே அந்த டைப்பில் தான் கட்டுறாங்க போல். நல்லா இருக்குங்க உண்மையாலுமே ஒரு வைப்பாக. பட் எனக்கு அந்த கோயில், சூரிய கோயில் அது இது அதெல்லாம் ஓகே. பட் அங்கே இருக்கிற அந்த
வடிச்சிருக்கிற சிலைகள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதோ சம்மந்தம் இல்லாமல் ஒரு ஹிஸ்ட்ரி மறைக்கிறாங்களோன்னு தோணுது. ஏன்னா யாருமே அந்த வீடியோக்களில் அதை பற்றி எதுவுமே சொல்ல இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் பாருங்கள், 800 வருஷம் பழமையான கோயில். அந்த கோயில் ஓப்பன் பார்த்தீங்கன்னா 7:30 மணிக்கு தான். நாம் ஒரு 7:28 கிட்ட போயிட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி 9. இதுக்கே பார்த்தீங்கன்னா ஷர்ட்டு நனைஞ்சிருச்சு. சப்போஸ் நீங்கள் இந்த கோயிலுக்கு மதிய நேரத்தில் பிளான் பண்ணிங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துடுவீங்க, அது கன்ஃபார்ம். இதை பதிவு பண்ணிக்கிறேன் நான். முடிஞ்ச வரைக்கும் காலையில் ஏர்லியாக வந்துடுங்க. ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் பசுமையாக சூப்பராக இருக்குது. பட்டு ரோடு வந்து ரொம்ப 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 சுமாராக இருக்குது. வேறு ரோடு இருக்கா என்ன? கூகுள் மாற்றி விட்டு வச்சு செஞ்சிருச்சோ? வாய்ப்பு இருக்காது. அப்படி பூரி டு புவனேஸ்வர் போயிட்டுருக்கேன். மெயின் ரோடே இப்படி இருக்குமா? நான் அந்த பிரேக்ஃபாஸ்ட் கடையை ரொம்ப நேரமாக பார்த்துட்ருக்குறேங்க. கடையே வரல. எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த போண்டா மிளகா வச்சு அந்த டைப்பில் தான் எல்லாமே சாப்பிட்ருக்காங்க. ஒரு பலகார கடை தான் இருக்குது. செட் ஆகாது. உள்ளே போய் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு தோசை இருந்தால் கூட மேனேஜ் பண்ணிக்கலாங்க. இந்த பரோட்டா கரெக்டாலாம் நம்மளுக்கு ஆகாது. சாப்பிட்லாம், பட் நம்ம உள்ளூருக்குலேருந்து சாப்பிட்லாம். இங்கெல்லாம் வேணாம். இங்கே வந்தங்க கனக அப்படின்னு அவர் 1 பஜே கிண்டர் 1 மணிக்கு தான் ரெடி ஆகுமாம்மா. அதான் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இங்கே யாரும் காலை நேரத்தில் சாப்பிட மாட்டானுங்களா இருக்குது. இங்கே பஜ்ஜி கடை இருக்குது. டீ இருக்கான்னு கேட்டேன். டீ அங்கே இருக்குதுன்னா பயவுள்ள ஃபாஸ்டிங் இருக்க வச்சுருவாங்க போல இருக்கே. என்னாச்சுன்னு தெரியல. இவனுக்கு தேடிட்டு வந்திருக்கானுங்க விலாகர்னு சொல்லி. என்ன சொல்கிறது, என்ன பேசுகிறது அவன்கிட்ட? டெல் மீ ப்ரோ. चैनल पार्थी व्लॉगर। आरती नहीं पार्थी। कहाँ से हो? अभी गोइंग टू बलासोर। बलासोर कितना இப்போ சாப்பிட்றதுக்கு இட்லி இருந்தது, 4 இட்லி கொண்டு வந்து கொடுத்தான். மறுபடியும் 2 விதமான குழம்பு கொண்டு வந்து கொடுத்தான். சட்னி இருக்கான்னா அப்படின்ட்டான். அப்புறம் அடடா அப்படின்ட்டு சரி அதுலேயே சாப்பிட்டு. அந்த குழம்பு பார்த்திங்கன்னா ஒன்று இந்த சென்னா மசாலா மாதிரி அது வேறு மாதிரியாக இருந்தது. இன்னொன்று இந்த செயற்கை அந்த கறி இருக்கும்ல, எனக்கு அதுக்கு பேர் டக்குன்னு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு வித போட்டிருக்காங்க. டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப எனக்கு வேறு மாதிரியாக இருந்தது. அப்புறம் வடை கேட்டால் அவன் என்னமோ வடைன்னு கேட்டேன், அதுக்கு வேறு ஏதோ ஒன்று சொன்னான். சரி ஆமாம் அப்படின்னேன். உடனே என்ன பண்ணால் ஒரு வடை தயிர் வடை மாதிரி ஒன்று கொண்டு வந்து கொடுத்தானா, எடுத்து அப்படியே அந்த டேஸ்ட் இப்படின்னு ஒரு துளி வாயில் வச்சேன் பாருங்க. சுத்தமான அக்மார்க் கேரளா கல் அந்த சுவை, அது கல் கிடையாது, அந்த டேஸ்ட்டில் இருந்தது. எப்பா உள்ளே விட்ட 2 இட்லி வெளியே வந்துடும் அப்படின்ட்டு 2 இட்லி. அப்புறம் மறுபடியும் அதுக்கப்புறம் நான் கை கழுவு போகிறப்ப பார்த்தீங்கன்னா சமோசா இருந்தது. அட நான் எதை தாண்ட கேட்டேன் நான் அப்படின்ட்டு ஒரு சமோசா கொடுன்னு ஒரு சமோசாவை சாப்பிட்டேன். டீ கிடையாது இங்கே. இங்கே பாருங்க, இப்படி போகிறவன் இந்த பக்கம் வருதா இல்லையான்லாம் பார்க்குறதில்ல, அப்படியே துப்புறானுங்க. துப்புறதுன்னா கிட்டத்தட்ட எப்படி இருக்கும்னா நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்குறது, நம்ம போகிரி படத்தில் வடிவேலுக்கு பின்னாடி அந்த டேங்கர் லாரியிலேருந்து கனெக்ஷன் கொடுத்த உடனே வாய் வழியே தண்ணி வரும்ல, அந்த மாதிரி துப்புறானுங்க அப்படி புளிச்சுன்னு. ஐயோயோயோ ஒஸ்ட்ரா. கொனார்க் டெம்பிள் இருக்கிற மாதிரி நான் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன். அதுக்கு ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறார், ப்ரோ சன் டெம்பிள் எஃபெக்ட் உங்கள் சட்டையில் தெரியுது அப்படின்னு. அது ஷர்ட்டெல்லாம் நனைஞ்சிருக்கும், அவ்வளோ வெயிலாக இருந்தது. சிம்பிளாக முடிச்சிட்டாரு. நம்ம ஊர்லேருந்து கிளம்புனதுலேருந்து பார்த்தீங்கன்னா பைபாஸு அடின்னு அடிச்சுட்டு வந்தோம். பூரி வரைக்குமே பார்த்தீங்கன்னா ரோடு சூப்பராக இருந்தது. பூரியிலேருந்து புவனேஸ்வர் போகிற ரோடு இல்லை, சிங்கிள் ரோடு தான். அதுவும் பாதி தூரம் ரோடே இல்லை, வேறு மாதிரியா எல்லாம் மலையில் அடிச்சுட்டு போன மாதிரியே இருந்தது. இந்த இடம் கூட கொஞ்சம் பரவாயில்ல, பட் சிங்கிள் ரோடு தான். அப்படி ஒரு 3 நாளாக ஓட்டிட்டு இப்போ கொஞ்சம் அது வந்து இது அடாப்ட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் இங்கே நான் எல்லா வண்டியும் ஓவர்டேக் பண்ணிட்டு ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கிறேன்.
எனக்கு அப்படியே நல்ல ஸ்பீடாக போய் போய் பழகிடுச்சா, இப்போ அந்த கண்ட்ரோலுக்கு வராமலே இல்லை, பட் போகலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கேன் நான். வேறு ஒன்றும் இல்லை. விட்டுட்டா 2 குழியில விட்டுருக்குறேன் நான். என்ன விட்டுட்டு பின்னாடி தொட்டு பார்ப்பேன் பொட்டி இருக்கான்னு. பாருங்க ஹெல்மெட் எப்படி போட்டு போகிறாரு ஓடிக்காரரு. ஏடா மொசக்குட்டி ஹெல்மெட்டா இல்லை? பார்த்தீங்கன்னா மக்கள் அந்த ஸ்வீட்டை தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க போல் இருக்குது. நான் பார்த்த கடையிலேயே பார்த்தீங்கன்னா அந்த நம்ம குலோப் ஜாமுன் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரசமலாய், ரசகுல்லா, அந்த மாதிரி அந்த ஒரு ஜீராவில் போட்டு எல்லாம் ஊற வச்சுருக்காங்க. ஃபுல்லாக உருண்டையாக எல்லாம் அதைத்தான் விரும்பி சாப்பிட்றாங்க. இந்த பூரி ஜெகநாத் கோயிலில் கூட நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஊரில் அதை ஐனீஸுங்கிற மாதிரி ஐனீஸ்ன்னு சொல்லுவாங்க. அது போய் கேட்டேன். சரி சாப்பிட்டதுக்கப்புறம் சரி ஒரு 2 பீஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். 2 பீஸெல்லாம் நெய் கேஜி அப்படின்னா. ஏன்னா 1 கிலோ வாங்கிட்டு வந்து நான் என்னடா பண்ணுறது, வாங்கிட்டு வந்துட்டோமே தின்னுட்டேன்னா அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது. அப்புறம் முட்டிலையும் பிரச்சனை, அப்புறம் ஜட்டிலையும் பிரச்சனையாகிடும். 176 கிலோமீட்டர். கொல்கட்டா 422 தானா? கொல்கட்டா பக்கத்துலேயே இருக்கும். இன்னொரு 400 கிலோமீட்டர் தான் இருக்கா? ஓஹோ நானா. என்ன டும்சாக்கு ஜுஜாக்கு ஜுஜாக்கு ஜுஜாக்கு. பாருங்க வண்டி எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. அடிக்கிற மாதிரி நிற்கிறானுங்களே. நீ காசு கொடுத்தா கூட்டிகிட்டு வராங்களா இல்லை இங்கே உண்மையாக வரான்? எல்லா பக்கம் அப்படித்தான் இருக்கும். ஏன்டா அவசரப்படுற சைடில் பையா? நான் அவனை சொன்ன தமிழ்நாட்டில் இளநீ ரொம்ப பெருசாக இருக்குது. இவனுக்கு காய் நான் பெரிய காயோ ஒன்று எடுத்து கொடுத்தேன். வெட்டுறேன் பூரா மட்டையாக போகுது. அப்புறம் அவன் வீடியோவில் காமிச்சா நான் வீடியோவில் வருவேனான்னு சேனல் கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டான். வருவனான்னு கேட்குறான். ஏடா ஒரு இளநீ கொடுத்து வருவனான்னு கேட்டிங்கன்னா கூட பரவாயில்ல, சும்மா கேட்டால் எப்படிறா? கண்ணங்க எனக்கு ஒன்றுமே புரியல. எல்லா பக்கம் ஒவ்வொரு காரை நிறுத்தி வச்சுக்கிறான். காரை மாலை போட்டு ஒரு மாதிரியே பாட மாதிரி தயாரித்த மாதிரி இருக்குது. அடே ஒத்தா அடே பயந்துட்டேங்க, அதனால கெட்ட வரது வந்துருச்சு. பக்கத்தில் குட்டீர்னு வந்துச்சு. ஐயோ, இந்த இடத்துல ஸ்பீடு கேமரா இருந்தது, எனக்கு சரியாக தெரியல. டக்குன்னு ஃபோட்டோ எடுத்துருச்சு, பளிச்சுனுது. ஃபோன் வருது உடனே அங்கே இருந்தானா. டைம் பார்த்தீங்கன்னா 12:15. முடியல. விடாது கருப்புங்கிற மாதிரி வெயில் என்னை விடாமல் விரட்டுது. இதோ 5வது வீடியோன்னு நினைக்கிறேன். இதுலேயும் அதை தான் சொல்கிறேன்னா, நான் நினச்சிட்டேன் கடலோர பக்கத்தில் இருக்கிறதுனால தான் அப்படி ஆகுது, அதை தாண்டி வரப்போகிறோம், ஓரளவுக்கு மாடரேட்டாக இருக்குன்னு நினச்சேன். குளுக்கோஸ் இப்படி போட்டு, ஏய் நீ எங்கே வர மாடு? ஜப்பான் டெக்னாலஜி. எல்லாம் குடிச்சு கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் நாக்கு வரல ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஓட்டி வைக்கிறேன். நல்லா இல்லாத கடையில் பிரியாணி சாப்பிட்டா தண்ணி தாகமாக வந்துக்கிட்டே இருக்குமில்ல. எவ்வளோ தண்ணி குடித்தாலும் வயிறு மட்டும் தான் டிம்முன்னு ஆகும். ஆனால் தண்ணி தாகமே அடங்காது. கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. குளுக்கோஸ் நிறையா சாப்பிட ஒன்றும் பிரச்சனையெல்லாம் வராதுல்ல.
இன்னொரு 1/4 மணி நேரம் அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்துட்டு அப்புறம் போவோம். ஓகே. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:20 காலையில் வண்டி எடுத்ததுலேருந்து ஒரு 240 கிலோமீட்டர் ஓட்டி இருக்கிறோம். நம்ம திங்களூரில் வண்டி எடுத்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1910 கிலோமீட்டர் அவ்வளோ ஓட்டிட்டோம். ஆனால் ஒரு வேதனை, இவ்வளோ பெரிய பைபாஸில் இப்படி வந்துட்டுருக்குறோம், இவ்வளோ தூரமாக வந்துட்டுருக்கோம். அதுவும் இன்றைக்கி 4 நாளாக பைக் ஓட்டிகிட்ருக்குற, ஒரு நாள் ரெஸ்ட் விட்ருங்க. இதில் ஒரு பைக்கர் கூட, ஐ மீன் இந்த மாதிரி நம்மளை மாதிரி ஒருத்தரை கூட என்னால் மீட் பண்ண முடியல அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் ஒரு நம்பிக்கையாக வந்தேன், 2வது நாள் 3வது நாள் எப்படியாவது ஒருத்தர் வருவாங்க, அப்படியே கொஞ்சம் ட்ராவல் பண்ணுவோம், அப்புறம் அப்படியே போவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் யோசிச்சுட்டு தான் வந்தேன். என்ன காருங்க இது? வெஸ்ட் பெங்கால் மோரிஸ் கேரேஜ். எம்ஜியா? எம்ஜியில் ஆல்ட்ரு பண்ண காரு இல்லை புது காரு இப்படி தானா? வா, செம்மையாக இருக்கு இந்த காரை. நான் அப்போவே பார்த்தேன், ஒரு 150 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பார்த்தேன். இடையில நம்ம ரெஸ்ட் போட்டதுக்கப்புறம் ஓவர்டேக் பண்ணிருச்சாட்டுக்கு. இந்த ரோட்லாம் நம்ம பறக்கூடல, அவங்க பறக்கூட முடியாது, தரையாக வந்துட்டு இருக்குது. 23 தான் இருக்குது. வண்டி எடுத்துலேருந்து இன்னும் யாரும் செக் பண்ணவே இல்லை. இதுக்கு 30, அதுக்கு 32. ஒரு வித்தியாசமான டோல்கேட். அதே காரு பெட்ரோல் அடிக்கிறதுக்குள்ளே ஓவர்டேக் பண்ணிட்டு வந்துட்டார். சூப்பர் கார். இந்த மூட்டையை வச்சுக்கிட்டு வீடியோ எடுக்கிறது சிரமமாக தான் இருக்குது. வேறு ஒன்றும் இல்லைங்க. ஸ்வீட் வாங்குறது என்னென்னா, நம்மக்கிட்ட ஆதித்யான்னு ஒரு பையன் வேலை செஞ்சுட்டு இருந்தான். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் நம்மக்கிட்டே தான் வேலை செஞ்சுட்டு இருந்தான். இப்போ லாஸ்ட்டு 1 இயராக வர்றதில்ல. அவன் மேரேஜ் பண்ணி குழந்தை வந்ததுக்கப்புறம் குழந்தையோட தான் அங்கே இருந்தான். பட் அந்த குழந்தைக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போனதுனால அவன் அதுக்கப்புறம் நின்றுட்டான். இப்போ 1 இயர் ஆச்சு. இப்போ நான் போகிற வழியில் தான் ஒரு 4 கிலோமீட்டர், ஐ மீன் 10 கிலோமீட்டர் தான் அவன் வீடு இருக்குது. நம்ம 10 வருஷம் நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணவன் வந்து பார்க்காம போனால் எப்படி அது? சரி, பார்த்துட்டு அந்த குட்டீஸையும் பார்த்து 1 வருஷம் ஆச்சு. சரி, ஓகே, அவங்களுக்காகத்தான் இதை வாங்கிட்டு போனேன். நானே பயந்துட்டு இருந்தேன், நல்ல கடை எதுவும் கிடைக்காம போயிடுமோ, வெறுங்கையை வீசிட்டு போயிடுமோ என்னமோ நினச்சேன். நல்ல வேலை, தேங்காய் ஒரு கடை இருந்தது, வாங்கியாச்சு. இனி அவனை போய் பார்த்துட்டு அடுத்தது என்ன பண்ணலாங்கிறத அப்புறம் நான் சொல்கிறேன். ஓகே. ஊர் பேர் பாலசோர் பஸ்தா. எஸ், பஸ்தாங்கிற ஊர். இங்கே ரைட் கட் பண்ண சொல்லுது 50 மீட்டரில். ஓ, இங்கே இருக்கா? இதுதான் மார்க்கெட்டா? ஓய், நல்லா இருக்கியா? கால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஓகே. இப்படி இருந்துச்சு, இழைச்சிட்டு எப்படி? சரி, ஓகே. வண்டி எங்கே? போகலாம். முடியெல்லாம் ரொம்ப கொட்டி போச்சு 1 வருஷத்தில். எவ்வளோ சந்தோஷம் பாரு பையனுக்கு. எனக்கு இதுதான் சந்தோஷம். இந்த வண்டி எடுத்தப்ப நீ இருந்தியாங்க? இந்த வண்டி எடுத்தப்ப நீ இருந்தியாங்க? அங்கே தானே இருந்த. பாருங்க பையன் எத்தனை ஸ்வீட் கொண்டு வந்து வச்சிருக்கான். பேர் என்ன சொல்லு? இது என்னது? இது ஸ்டீம். ஓகே. இது ரபிடி. ரவுடியா? ரபிடி. ரபிடி. ஓகே. அது இது குலாப் ஜாம். ஓகே. இது சின்னப்போடம். இது ரசகுல்லா. இது ரசமலை. ஓகே. இது அவ பேரு? பாப்பா. என்ன பேரு? அதஸ்மிதா. அதஸ்மிதா. ஆமா, அன்னைக்கு சொன்னீங்க, எனக்கு அது புரியவே இல்லை. என்ன கேமரா பார்த்தா அழுகுற? 1 hour later. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதில் காமிச்சிருப்பேன். அத்தனை ஸ்வீட்டி சாப்பிட சொன்னாங்க. அத்தனை ஸ்வீட்டை சாப்பிட்டா உடனடியாக ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிடுவானு. அவ்வளோ ஸ்வீட்டு. அது எல்லாமே இங்கத்த ஸ்பெஷல். ஆமாம், இங்கே ஒரு மார்க்கெட்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அங்கேயே எல்லாமே கிடைக்கும். செம்ம டேஸ்ட்டு. ஆனால் எல்லாமே இனிப்பு, எல்லாமே வந்து மில்க் பேஸ்டு. அந்த ஸ்வீட்டு தான் அதெல்லாம் நீங்கள் விரும்பி சாப்பிட்றீங்க, ஸ்பெஷல். ஆனால் ஒரே டைமில் சாப்பிட்டா முடிஞ்சிடணும்ல. அதான். அப்படி நீங்களே சாப்பிட மாட்டீங்களா? அப்படி? ஓகே. நான் சொன்ன மாதிரி தான் இங்கே ஒடிசாவில் வந்து சரி, ஓகே. அவ்வளோதான். நான் கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு கிளம்ப போகிறேன். நீ அடுத்தது ஒரு பிளான் பண்ணியிருக்கேன், நான் அதை வீடியோவில் சொல்லிடுறேன். ஓகேவா? இந்த பாப்பா பேரை என்னை பார்த்தாவே அழுகிறான். ஹாய். நான் வாங்கி கொடுத்த முட்டை மட்டும் வேணும், ஆனால் நான் வேண்டாமா? சரி, ஓகே. சரி, ஓகே.
சரி சுமி பாய். ஓகே பாய். நே ஓடு 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 ஓடு. சரி ஓகே. ஓகே பாய். பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷம். ஸ்வீட் சூப்பராக இருந்தது எல்லாத்துக்கும். சுமி பாய். ஓகே ஓகே பாய். ரொம்ப 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 சந்தோஷம். ஒரு கட்டத்தில் இந்த பையன் வந்து சொல்லாமல் தான் நின்னான். வரேன்னு சொல்லிட்டு வராமல் நின்றுட்டான். இவன் வாடகைக்கு வீடு எடுத்து கொடுத்துருந்து அதை கூட வெக்கேட் பண்ணல. அப்படியே வந்து பொருளெல்லாம் இருந்தது. ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் பையன் இங்கே இருந்துட்டான். ஒரு மெமரிஸ் தானே. அப்படியே ஃபோன் பண்ணி என் ஒய்ஃபு எல்லாம் பேசினாங்க. இங்கே கடல் இங்கேருந்து 30 கிலோமீட்டர் தாங்களாம்மா. நம்ம வந்த ரூட்டில் போகாமல் இது வந்து ஷார்ட்கட்டு. நான் வந்த ரூட்டில் போனோம்னா நான் வந்தது ஒரு 7 கிலோமீட்டர், திரும்பி போகிறது ஒரு 7 கிலோமீட்டர், 14 கிலோமீட்டர் உங்களுக்கு தான் வேஸ்ட் ஆகும். இந்த ரோடு போய் அப்படியே ஜாயிண்ட் ஆகும் அப்படின்னு அப்படி சரி ஓகே அப்படின்ட்டு இதை எடுத்து போயிட்டுருக்கிறேன். பாருங்கள். ஐயோ எங்கள் ஊர் கோபிச்செட்டிப்பாளையம் வந்த மாதிரியே இருக்குது பாருங்கள். வா உண்மையாலுமே அப்படி தான் இருக்குது. அது நெடுவாள ரோடு போகும் 2 பக்கம் இதே மாதிரி தான். இப்போ அங்கெல்லாம் கூட அப்படி இல்லை. ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேப் நான் எங்கே போட்டுக்கிறேன்னா இங்கேருந்து வாரணாசி நெக்ஸ்ட்டு பிளேனை வந்து போட்டாச்சு. வாரணாசி தான் போகிறேன். வேறு எங்கெங்கேயோ யோசனை பண்ணி பார்த்தேன். சரி வேணாம், போகாத இடம், போக நினைக்கிற இடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா. நான் சுற்றி தான் பண்ணுறேன்னு எனக்கு நல்லா தெரியுது. பட் இருந்தாலுமே வாரணாசி போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் வாரணாசி போட்டிருக்கேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 15.5 மணி நேரட்டே. என்னடா அது இவர் பயந்து நிற்கிறாரு. ஓ காட், ப்ராப்ளமே. பாருங்கள் எத்தனை குரங்கு இருக்குது. ஐயோ அவரே பயந்துட்டு நிற்கிறாருன்னா ஐயா ஒரு குரங்க பார்க்குறோம். இத்தனை குரங்கு எல்லாம் போகுது மேலே. எல்லாம் ஏறிடுச்சு. ஏன் இவர் பயப்படுறாரு? ஓ என்னங்க இவ்வளோ குரங்கு. என்ன எங்கேயோ சிங்கத்தை பார்த்த மாதிரி சொல்கிறாங்க பாருங்க. எத்தனை இருக்குன்னு மரத்தில். பாயுது. திர்லிங்க ஆயிடுச்சு. அது பார்த்தீங்களா, அந்த வண்டி வந்தப்போ அப்படியே கொஞ்சம் ஷேக் பண்ணுச்சு. ஏப்பா ஓகே கொஞ்சம் ஷேக் பண்ணுச்சு. இப்போ அவர் வந்து லோக்கல்காரரு அப்படி தயங்கிட்டு நிற்கிறாருன்னா எனக்கு ஒரு பயம் ஆகிடுச்சு. என் லைஃப்லேயே இத்தனை இப்படி தான் பார்க்குறேன் நான். அடே 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 ஐயோ எத்தனை வருது வேறு. அடே என்னங்க அது. நான் என்ன பேச வந்தேனே மறந்துட்டு எல்லாம் பார்த்ததையுமே. ஆனால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸுங்க. இப்போது 4:43. ஒரு 6 மணி வரைக்கும் ஓட்டுவோம். ஓகேவா? 6 மணிக்கு மேலே வந்து ரூம் எடுத்துக்குவோம். இன்னும் ஒரு 1.25 மணி நேரம் ஓட்டுவோம் பைக்கு. ஐயோ வாரணாசின்னு மேப் போட்டேன். அந்த பையன் சுற்றி விட்டான். அது வந்து கல்கட்டா ரோடு. இப்போ வாரணாசின்னு போட்டோம்னா மறுபடியும் ரிட்டன் நான் ஒரு 12-13 கிலோமீட்டர் ரிட்டன் வந்து இறக்கி இந்த மாதிரி ரூட்டில் கூட்டு போகுது. இந்த ரோடு போய் எத்தனை கிலோமீட்டருக்கு அந்தாண்ட பைபாஸ் ஜாயின் பண்ணணும்னு தெரியல. ஒரு கற்கால உலகத்துக்கு வந்துட்டோம்னு ஒரு டவுட் இருக்குது. இன்னும் முன்னாடி அம்மா அடிச்சுதுரா கல் ஓட்டம் கொச்சால. ஷூவோட மகிமை இப்போ தாங்க தெரியுது. அது ரைடிங் ஷூவோட மகிமை. அப்படியே ஒரு கல் அடிச்சது பாரு. உச்சிமுடி அட்டட்டம் கொய்யா. எப்படி பார்த்தீங்களா? ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க இப்போ தாங்க. ஏங்க எனக்கு வேறு பயமாக இருக்குதுங்க. ஏன்னா இது அந்த ரோட்லேருந்து இறக்கி விட்டு ஏதாச்சும் கொஞ்சம் தூரம் ஒரு 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டரில் ஒரு பைபாஸில் போய் சேர்த்தி விடுவோம் அப்படின்னு நம்பி தான் நான் உள்ளே வந்தேன். ஆனால் 2 பக்கம் பார்த்தீங்கன்னா வயல்வெளியாக இருக்குது. ஒடிசாவில் வந்து நீங்கள் அது 6 மணிக்கு மேலே ரைட் பண்ண வேண்டான்னு தான் எனக்கு சொன்ன விஷயம். மணி 5:30 ஆயிடுச்சு. இங்கே எல்லாம் வந்து குடிக்க டீ கூட கிடைக்காது. நான் எங்கே போய் ரூம் தேடுறது? அடாடாடாடாடா, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பாருங்க. களைப்பே போயிடும் இந்த மாதிரி ரோட்டில் பயணம் பண்ணால்.
இங்கே ஒடிசாலியில் பசங்க நிறையா இருக்கானுங்க. நானும் பார்க்குற எல்லா பக்கம் பசங்களாம் இருக்காங்க. ஆனால் எல்லாருமே தமிழ்நாட்டிலேயே ஏகப்பட்ட பேர் வேலைக்கு வந்திருக்கானுங்க. வந்துமே இங்கே இத்தனை பசங்க இருக்காங்கன்னா இங்கே எல்லா ஃபேமிலிலையுமே ஐ மீன் எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட வேலை செஞ்ச பசங்களை வச்சு சொல்கிறேன். எல்லாமே வந்து வீட்டுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 3 பசங்க கன்ஃபார்மாக என்கிட்ட வேலை செஞ்ச எல்லாம் 3 பசங்க 2 பசங்க 3 பசங்க 4 பசங்க எந்த ரேஞ்சுக்கு இருக்கும் எல்லாமே. ஒரு வீட்டுக்கு ஒரு குழந்தை 2 குழந்தைங்கிறதெல்லாம் இங்கே ஒடிசா சைடு அபூர்வம். பவானிப்பட்டினான்னு ஒன்று இருக்குங்க, அது ஒரு டிஸ்ட்ரிக்கு. அந்த டிஸ்ட்ரிக்டில் தான் எங்கிட்ட ஏகப்பட்ட ஆள் கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேர் வந்துட்டு போயிருப்பாங்க பசங்கள்லாம். பாருங்க எப்படி எடுக்கிறான் பாருங்க. என்னை தான் எடுக்கிறியா? என்னடா பண்ணிட்டு இருக்கிற டேய்? நானே பயந்துட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரமாக ஓட்டிகிட்டு இருக்கிறோம். என்ஹெச்சே வராதான்னு பார்த்தா 9.5ல் என்ஹெச் ஜாயிண்ட் ஆயிடுது. நீ பயம் இல்லை காய்ஸ். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பைபாஸ் பிடிச்சாச்சு. NH 18 இதில் போயிட்டுருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 6:10 தான் ஆச்சு. எப்படி அப்படியே கும்மிருட்டாயிருச்சு பாருங்கள். ஓ இது வரலாம் பிரச்சனை இல்லை. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5-6 டைமாக மின்னுச்சு. நான் கேமராவை ஆன் பண்ணி வச்சுருக்கிறேன் மின்னுமே என்னமோன்னு. அப்படியே தெரிஞ்சுதான் உங்களுக்கு தெரியல. ஹோட்டல் போட்டிருக்கேன். தாண்டிட்டுண்ணா இல்லையா 200 மீட்டர் ரைட்டா? நான் ஒரு மேப் போட்டே வந்து அது யூட்டர்ன் போடுறதுக்கு தான் அவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்து மறுபடியும் பார்த்தா அந்த ஹோட்டல் பின்னாடியே போயிடுச்சு. திரும்பி நான் வந்து 24 கிலோமீட்டர் போகிற மாதிரி காமிச்சுது. ஒரு இதில் போயிட்டுருக்காரு அச்சா. ஐயோ ஒரு இதில் போயிட்டுருக்காரு அச்சா. ஐயோ மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. ஒதுங்க கூட ஒரு இடம் இல்லை. ஒரு கடை இருக்குதுடா சாமி. 1 hour later. ஓகே மழை வந்து பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. உடனே டக்குன்னு இந்த ஹோட்டல் வந்தது. நிறுத்திட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு டைம் வேணும். நான் வந்து ஒரு 2-3 ஹோட்டல் செலக்ட் பண்ணேன். அது என்னென்னா அது போட்டோம்னா அது நான் பாஸ் பண்ணிடுறேன்னு என்னென்னு தெரியல. மறுபடியும் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் யூட்டர்ன் போட சொல்லிச்சு. சரி இது ஆவறதில்ல, ஒரு இடத்துல உட்காந்தோம்னா தான் நமக்கு கொஞ்சம் தெளிவான முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே உட்காந்து மெயினாக என்னோடய ஐஃபோனில் சுத்தமாக சார்ஜ் இல்லை. சரி ஓகே நான் இங்கே உட்காந்து எல்லாம் பார்த்தேன். எல்லாம் தேடி பார்த்துட்டு இங்கேருந்து ஒரு 16 கிலோமீட்ரு 16-17 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டலுக்கு தான் போட்டிருக்கேன் நான். ஸோ அப்படியே டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது மழை விடுற வரைக்கும் சொல்லிவிட்டு சாப்பிட்டேன். சப்பாத்தி அண்டு பன்னீர் மசாலா. ஓகே பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு. நம்மளுக்கு ரூம் எங்கே கிடச்சிருக்குதுன்னா நாம் போகிற பைபாஸ் ரோட்டுக்கு கீழேயே கிடச்சிருக்குது. நான் அங்கே கடையில் தேடி பார்த்து நான் மேப் போட்டு வந்து இதுக்கு தான். இங்கே வந்து பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு கேட்கவே இல்லை. நான் எல்லா ரூம் இருக்கான்னு எனக்கு இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி இந்த ரூம் இருக்குதுன்னாங்க. எவ்வளோன்னு கேட்டேன். 700ன்னாங்க. ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு 700க்கு வந்து ஓகே சொல்லிட்டேன். அப்புறம் வந்து பார்த்தா தான் தெரியுது இது நான் ஏசி. ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா மணி 7:30. நான் அப்படி இப்படின்ட்டு குளிச்சுட்டு கடைக்கு அந்த சைட்லாம் போகணும். போயிட்டு இந்த நம்ம ஐஃபோனுக்கு ஒரு சார்ஜர் ஒன்று வாங்கணும் இல்லையா, டேட்டா கேபிள் அது வாங்கணும். பைக்லேயே சார்ஜ் போடுற மாதிரி அதெல்லாம் வாங்கிட்டு நான் வந்தேன்னா 9-10 மணி ஆகிடும். அப்புறம் காலையில் ஏர்லியாக கிளம்புறப்போ சரி அதுக்கு எதுக்கு போய் ஏசி ரூம் எடுத்துக்கிட்டு அப்படின்ட்டு. ஏன்னா எதிர்பார்க்கல ஏசி இல்லாமல் இருக்கும்னு. ஆனால் கடலை விட்டு நாம் தாண்டி வந்ததுக்கப்புறம் இங்கே ஓகே அந்த ரேஞ்சுக்கு தான், ரொம்ப இதாக இருக்குதுன்னு சொல்ல. ஆமாம் பயணத்தை தொடங்கினதுலேருந்து வேலூர்லேருந்து இங்கே வந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கடலோரமாகவே தான் வந்துட்டு இருந்தோம். அதனால் சில விஷயங்கள் இருந்தது. இப்போ கடலை விட்டு தாண்டி வந்திருக்கிறோம். இனி போக அந்த அளவுக்கு இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். ஓகே வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்ஷன் கேமராலேயும் சார்ஜ் தீர்ந்து போச்சு. எனக்கு சார்ஜ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நான் அப்படியே குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நாளைக்கு காலையில் வீடியோ கண்டினியூ பண்ணலாம் அடுத்த பார்ட்டில். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். ஜெய்ஹிந்த்.